சாதிவாரி கணக்கெடுப்பு முறை குறித்த உங்களுடைய கருத்து என்ன? சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழகத்தினுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கு, அது ஏற்புடையதான்னு கேக்குறீங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். தமிழகத்துல படுகொலைகள் தலைவிரிச்சு ஆடுது. இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு போறதுக்குள்ள எத்தனை கொலை எங்க வெட்டி யார் வெட்டி போடுவாங்கன்னு சொல்ற அளவுக்கு மிக மோசமான ஒரு சட்டம் ஒழுங்கு. மின்சார கட்டணம் 3வது முறை ஏத்தி விழிப்புதுங்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப மக்கள் வேதனையில இருக்காங்க. இதை மடைமாற்றம் செய்வதற்கு கடந்த காலத்துல என்ன பண்ணாங்க, நீட்டை பயன்படுத்தினாங்க. ஒரு கையெழுத்துல போடுவோம் நாங்க 5 லட்சம் கையெழுத்தாச்சு. அதே மாதிரி விளக்குன்றாங்க. கேட்டா ராகுல் காந்தி வரணும்ன்றாங்க. ராகுல் காந்தி எப்ப வர்றது? நீட் விளக்கு எப்படி, நீட் எப்படி ஒரு பித்தலாட்டமோ அதே போன்று இப்பொழுது ஒரு புதுசா ஒண்ணு பட்ஜெட்ல சொன்னாங்க, தமிழ்நாடு என்ற பெயரே வரலன்னு. இவங்க போடுற பட்ஜெட்ல அத்தனை மாநிலத்தையும் குறிப்பிட்டிருக்காங்க இல்லையா? அதெல்லாம் கிடையாது. அந்த 2 மாநிலத்துக்கு அதிகமா கொடுத்திருக்காங்க. ஏன்னா அந்த மாநிலத்தை கொண்டுதான் இவங்க ஆட்சியில உட்காரணும். உட்கார்ந்தாதான் கோப்புல கையெழுத்து போட முடியும். அதுக்கு அவங்க 2 பேருக்கு, நிதிஷ்குமாருக்கும் பீகாருக்கும் சந்திரபாபு நாயுடு ஆந்திராக்கும் கொடுத்திருக்காங்க. அது 48 லட்சம் கோடியில 50,000 கோடி போனா 47.5 லட்சம் கோடி இருக்கு. அது இந்தியாவுக்கு. இந்தியா என்பது தமிழ்நாட்டை உள்ளடக்கியது. யாரும் எதுக்கும் பண்ண முடியாது. சிறப்பு நிதி நம்மளுக்கு வராது. அது மக்கள் செய்த தவறு. கடந்த காலத்துல காங்கிரஸ்ல மன்மோகன் சிங்குடைய தலைமையில இருக்கும்போது மம்தா பானர்ஜி 30,000 கோடி கொடுத்தாங்க. வெஸ்ட் பெங்காலுக்கு மாயாவதிக்கு ஒரு 25-30,000 கோடி கொடுத்தாங்க. அதுக்கு காரணம் யூபி அவங்களுடைய அவங்களுடைய ஆதரவு வந்ததுனால. ஒருங்கிணைந்த காங்கிரஸா இருக்கும் போது சந்திரபாபு நாயுடு வாஜ்பாய் தலைவரா பிரதமரா இருக்கும் போது இவங்க ஆதரவுல அவங்க ஆட்சி இருந்ததுனால அதை கொடுத்தாங்க. கடந்த காலத்துல கருணாநிதி அவர்களே மிகப்பெரிய அளவில் காங்கிரஸ் வகுப்புல இருந்து கொண்டு வந்திருக்காரு. ஒரு எதுக்குமே உதவாத இடத்துல எல்லாம் பிரிட்ஜ் வந்துச்சு. வரலாற்று காரணாத ஒரு வளர்ச்சி ஹார்பர்ல வந்தது. துறைமுகத்துல தயாநிதி மாறன் மிகப்பெரிய அளவுல அந்நிய முதலீட்டை இங்க ஈட்டு 3 லட்சம் கோடி, அப்பெல்லாம் 10 லட்சம் கோடி 5 லட்சம் இலக்கா வச்சு செயல்பட்டாரு. அதுல ஒரு 10 கம்பெனி அதுல 6-7 கம்பெனி நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தது. அந்த மாதிரிலாம் நம்ம அனுபவிச்சோம். அதே மாதிரி அனுபவிப்பதற்கு தான் நான் விழுந்து சொல்றேன். 38 எம்பி கொடுத்தோம், என்ன கீழ்ச்சாங்க. இப்ப 40 எம்பி கொடுத்துருக்கோம். அதுல 4-5 எம்பியை நம்ம ஆளுங்கட்சி கண்டிப்பா அவங்க தான் ஆட்சின்னு தெரிஞ்சு போச்சு. கருத்து கணிப்பு எல்லாம் சொல்லிடுச்சு. ஒரு 4 தொகுதி கொடுத்திருந்தா ஒரு 2 மந்திரிங்க 3 மந்திரிங்க வந்திருப்பாங்க. தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய அளவுல நிதி கிடைச்சிருப்போம். என்னுடைய சிந்தனை அரசியல் அல்ல. அத்தனை கட்சிகளும் மீண்டும் மீண்டும் பதிவு பண்றோம். உங்களுக்கு ஒரு பேர், எனக்கு ஒரு பேர், இவருக்கு ஒரு பேர், அவருக்கு ஒரு பேர் இருக்கு. ஆனால் உயிர் நீத்த பிறகு அனைவருக்கும் ஒரே பேர் தான். அதை போன்று அனைத்து கட்சிகளும் தனித்தனி பேர் உண்டான. என்னை பொறுத்தவரை அனைத்து கட்சிகளும் ஒரே பேர் தான். கட்சிகள் கட்சி அரசியல், அந்த கட்சி அரசியல் ஏற்றுதான் மக்கள் அரசியல் முன்மொழிகிறோம். அதை பத்தி நம்ம விரிவா பேசுவோம். இதை கொண்டு மடைமாற்றும் அரசியல, திசை திருப்பும் அரசியல ஜெயலலிதா அவர்கள் எவ்வாறு செய்வாரோ அதற்கு துணை போகும் வகையில ஸ்டாலின் அவர்கள் ஆரம்பித்திருக்காரு. என்ன, ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு பீகார்ல எடுத்தாங்க. அவங்க ஒரு ஆய்வு படுத்தாங்க. எடுத்த உடனே உச்ச நீதிமன்றம் அதுக்கு தடை விதிச்சுட்டாங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பை விட ஒரு மோசமான விளைவை உலகத்துல வேற எதுவும் கொடுக்காது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஆட்சியில இருந்தாங்க காங்கிரஸ், ஆட்சியில இருந்தாங்க, அதுக்கு உறுதுணையா திமுக. அப்ப ஜாதிவாரி கணக்கை பத்தி பேசல. இப்போ ஜாதிவாரி கணக்கை பத்தி பேசுறாங்க. ஜாதிவாரி கணக்கு எடுக்கணும். அத அரசாங்கம் ஒரு ஆய்வுக்கு தமிழக அரசாங்கம் எடுத்துக்கிட்டோம். இதையும் அமித்ஷா மோடியும் காமிச்சு 25ல வெற்றி கொள்வதற்கு ஒரு முயற்சி எடுப்பாங்க. நீட்டு, பட்ஜெட், அதுக்கப்புறம் ஜாதிவாரி கணக்கு எடுக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. தயவு செய்து திமுக அரசு மீண்டும் பதவி ஏற்கட்டும். உதயநிதி ஸ்டாலின் அவர்களே முதலமைச்சராகட்டும். அவர்கள் பிற்காலத்தில், வருங்காலத்தில், எதிர்காலத்துல இன்பநிதி ஸ்டாலினும் சிஎம் ஆகட்டும். அதுல எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. வருகின்ற ஆட்சியாளர்கள் யாராக இருந்தாலும் மக்கள் நலன் மீது அக்கறை கொண்டு ஆட்சி செய்யும் நபர்களாக இருத்தல் வேண்டும். உங்களுடைய கூட்டணி வியூகத்துல நீங்க ஜெயிக்கிறத ஒருபோதும் நாங்க ஏற்க மாட்டோம். அதை கண்டிக்கின்றோம். உங்களுடைய வெற்றியை நாங்கள் கண்டிக்கவில்லை. ஆனால் அந்த வெற்றி மக்களை வென்று, மக்களை என்னுடைய செயல்பாடுகளில் உங்களுடைய வெற்றி அமைய வேண்டும் என்பதுதான் நமதுரிமை காக்கும் கட்சியுடைய வேண்டுகோள். உதாரணத்திற்கு இப்ப தமிழ்நாட்டுல பல ஜாதிகள் இருக்கு, பல நூற்றுக்கணக்கான ஜாதிகள் இருக்கு. அத்தனை ஜாதிகள்காரங்கிட்டே நீங்க போய் கேளுங்க, அவங்களாம் ஒரு எண்ணிக்கை சொல்லுவாங்க. அத்தனை எண்ணிக்கை நீங்க கூட்டீங்கன்னா ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு ஒட்டுமொத்த ஜனத்தொகையினுடைய எண்ணிக்கையோட தமிழகத்தினுடைய எண்ணிக்கை மிகப்பெரிய அளவுல சொல்லுவாங்க. அது அவங்களுடைய புரிதல். அப்படியே விட்டுடுங்க.
இப்ப என்ன பிரச்சனை, ஜாதி வாரி கணக்கெடுத்தா ஒரு ஜாதிக்கு ஒரு சில சதவீதம் கம்மியா இருக்கும், ஒரு சில சதவீதம் கூடுதலா இருக்கும். அதுன்ற ஒரு குறைபாடு. அந்த சின்ன சின்ன பிரச்சனைக்கு மூட்டை பூச்சி பயந்துட்டு வீடை கொளுத்துவது எவ்வளவு தவறோ அதே போல ஜாதி வாரி கணக்கெடுப்பு இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா பெரிய ஜாதி எண்ணிக்கையை கொண்ட ஜாதி மக்கள் குறைந்த எண்ணிக்கை கொண்ட மக்களை ஆளுமை செய்து அதிகாரம் செய்து அடிமைப்படுத்தும் ஒரு பேர் ஆபத்து இருக்கிறது என்பதை மட்டும் ஏற்கனவே நம்ம சொல்றோம். சிறுபான்மை மக்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஆபத்து RSS பண்ணது, இந்துத்துவ மக்கள் இந்துத்துவ பேசி சிறுபான்மை மக்களுக்கு ஆபத்துன்னு சொல்றோம். எதனால கிளியர் கட்டா தெரியுது, இவர்கள் சிறுபான்மை அவர்கள் பெரும்பான்மை. அதே போல ஜாதியில பெரும்பான்மை சிறுபான்மையாக இருந்தாலும் பெரும்பான்மை மக்களுக்கு இணையா எங்களுக்கும் எண்ணிக்கை இருக்குன்னு சொல்லி ஒரு வாதத்தை பண்ணி அவங்க வாழ்ந்துடுறாங்க. பிரச்சனை இல்லாம அவங்களுடைய எதிர்ப்புல இருந்து தப்பிக்கிறாங்க. ஆனா கணக்கு ஜாதிவாரி கணக்கு என்று எடுத்து விட்டால் அது மத்திய அரசு ஒருபோதும் எடுக்காது. தாய் ஒருபோதும் மாற்றான் தாய் போக்குல போகாது. அது பிஜேபி ஆண்டாலும் சரி, காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, அதனுடைய பாதிப்பு அவங்களுக்கு தெரியும். அதனால எடுக்க மாட்டாங்க. என்ன தேர்தல் அரசியல் 2026 தேர்தல் அரசியல் கோசம் தமிழக அரசு என்ன பண்ணுது, திசை திருப்பது. அப்படி வேணும்னா நீங்க எடுங்க, ஒன்னும் தப்பு இல்லை. பீகார்ல எடுத்தாங்க இல்லையா, அது மாதிரி எடுங்க. நீங்க தெரிஞ்சுக்கோங்க அந்த ஆய்வுல எந்த ஜாதி எப்படி எப்படி இருக்குன்னு. அதுக்கேற்றபடி நீங்க உங்களுடைய செயல்பாடை செய்யுங்க. அதை விட்டுட்டு மக்கள் அறிந்து கொள்ளும் வகையிலே ஜாதிவாரி கணக்கெடுப்பு மிக மிக மோசமான விளைவை தரும். எதுக்கெடுத்தாலும் சூழ்ச்சி அரசு. நீட் வேண்டாம், அப்போது மத்திய அரசு சார்ந்த ஒரு தேர்வு, நுழைவுத் தேர்வு இருக்கணுமா இல்லையா? இல்லைன்னா 5 ஸ்கூல் 6 ஸ்கூல் 10 ஸ்கூல் முதலாளிங்க ஒரு 50 பிள்ளைகளுக்கு புஸ்தகத்தை வச்சு எழுத வச்சு ஒட்டுமொத்த 4000 சீட்டையும் அந்த ஒரு 15-20 ஸ்கூல் எடுத்துட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்த ஒரு விஷயம். தயவு செய்து அவர்கள் 12வது மார்க் எடுத்தாலும் ஒரு மத்திய அரசால் நடத்தப்படும் ஒரு நுழைவு தேவை. அது நீட் என்ற பேர்ல இருந்தா நெக்ஸ்ட் எப்படி இருந்தாலும் தேவை. மத்திய அரசு அந்தந்த மாநில அரசு கிட்ட கொடுத்துட்டா அந்த மாநில அரசின் சுகாதார மந்திரியும் அந்த அரசும் அவர்களுக்கு ஏற்ப அனைத்து நபர்களையும் மருத்துவ கல்லூரியில இருப்பாங்க. கடந்த காலத்துல நம்ம பார்த்துக்கும் பல முறை சொல்லியிருக்கேன். கடந்த காலத்துல கல்லூரியில போனீங்கன்னா பணக்காரர்களுடைய பிள்ளைகளும் அதிகாரிகளுடைய பிள்ளைகளும் அரசியல் தலைவர்களுடைய பிள்ளைகளும் நடிகர்களுடைய பிள்ளைகள் தான் இருக்கும். படிச்சுட்டு ஒருத்தர் நடிக்க போயிடுவாரு, ஒருத்தர் அரசியல் போயிடுவாரு, ஒருத்தர் வியாபாரத்துக்கு போயிடுவாரு, ஒருத்தர் ரியல் எஸ்டேட் பண்ணுவாரு. ஒரு 10 பேர் படிச்சா ஒரு 4 பேர் தான் உத்தியோகத்துக்கு வரும், மற்றவங்க டாக்டருக்கு போட்டு பெருமையா போயிடுவாங்க. ஆனா இன்னைக்கு யாரும் கல்வியில சிறந்தவர்கள் அற்ற ஒரு நபர்கள். ஆனா இப்போ எந்த அரசியல்வாதி பையன் வந்தாலும், கட்சிக்காரன் பையன் வந்தாலும், செல்வந்தர்கள் பசங்க வந்தாலும், நடிகர்கள் பசங்க வந்தாலும் அவங்க படித்தவர்களா இருக்கணும். 7.5% அரசு மாணவர்களுக்கு வாய்ப்பு. இதெல்லாம் பார்க்கும் போது தயவு செய்து நீட் என்பது வேண்டாம் என்று சொன்னாலும் ஒரு மத்திய அரசால் நடத்தப்படும் நுழைவுத் தேர்வு வேணும். இன்ஜினியரிங் காலேஜ் ஜேஇ நடத்துறாங்களே அதே மாதிரிதான் இதுல ஒரு அரசியல் புகுந்துருச்சு. அந்த அரசியலை கொண்டு அவர்கள் ஆட்சி செய்வதை முனைப்பாக கொண்டு நீட் எதிர்ப்பு. அதே போல இப்ப என்ன பண்ணாங்க, பட்ஜெட்ல பேர் இல்ல, தமிழ்நாடு இல்ல. தமிழ்நாடு பேர் இருந்தா இல்ல, 48,50,000 கோடி போக மீதி 47.5 லட்சம் கோடி இந்தியாவுக்கு தான் செலவிட போறாங்க. நமக்கு வர வேண்டிய சிறப்பு கண்டிப்பா வரும். ஆனால் நமக்கு வர வேண்டிய தொகை நமக்கு வரும். சிறப்பு சலுகை, இந்த பம்பர் என்று சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்காது. ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் அடிக்கடிக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடி இது போல பல பம்பர்கள் கிடைக்கும். ஏன்னா அந்த மக்கள் எடுத்த முடிவு. நம்மளும் ஒரு 4 சீட்டை கொடுத்திருந்தோம்னா தயவு செய்து தேர்தல் அரசியல் இதுல புத்தர் மாதிரி ஒரு ஞானி மாதிரி பேசக்கூடாது. இது தேர்தல் அரசியல். இது எவ்வளவு கொடுக்குற எவ்வளவு எனக்கு திரும்பி தர, அதுதான் அந்த மாதிரிதான் தேர்தல். அதே மாதிரிதான் மாநிலத்திலையும் குளத்தூர் சட்டமன்ற சிறப்பு தொகுதி தானே, உதயநிதி அவர்களுடைய சேப்பாங்கத்துறை சிறப்பு தொகுதி தானே. எடப்பாடி ஆண்ட காலத்துல எடப்பாடி தொகுதி சேலம் மாவட்டம் எடப்பாடி ஒரு சிறப்பு தொகுதி தானே. அவங்க வரும்போது அவங்க எம்ஜிஆர் அவர்கள் ஆண்டிப்பட்டிக்கு ஒரு சிறப்பு தானே, ஜெயலலிதா அவர்கள் ஸ்ரீரங்கத்துக்கும் பர்கருக்கும் ஒரு சிறப்பு நிலை பண்ணாங்களே. அதனால அதை மாற்று என்பது அது அரசியல். அதே மாதிரி எங்க ஏரியாலயே அதிமுக தேர்வு இருக்கு, திமுக தேர்வு இருக்கு. அதனால அவங்க வந்தா இவங்க செய்ய மாட்டாங்க, இவங்க வந்தா அவங்க செய்ய மாட்டாங்க. ஒரு எம்எல்ஏ சொல்றாரு, அதிமுக எம்எல்ஏ வட்ட செயலாளரை விட எனக்கு பதவி பவர் கம்மி, நான் எந்த திட்டம் மக்களுடன் போராடி அவர்கிட்ட கொடுத்தாலும் அதை அந்த அதிகாரி செய்ய மாட்டாரு. அப்படி செஞ்சா அவரை இடமாற்றம் பண்ணிடுவாங்க, அச்சுறுத்தல் இருக்காங்க. நான் சொல்றதை விட நான் என்கிட்ட வர்ற மக்களை நான் என்ன பண்ணுவேன்னா, போய் திமுக கவுன்சிலரை போய் கேளுங்க, அவர் செய்வாரு, நான் சொன்னா செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு
ஓரவஞ்சனை இருக்கு, அதுல மாற்றுக்கிறது. இதை சொல்லி அரசியல் செய்யும் போது மக்களாகிய நாம் மக்கள் அரசியல் செய்யணும். எதை வேணாலும் வாங்கிக்கோங்க, சில ஆயிரங்களை வாங்கிக்கோங்க, அந்த பணமும் நம்ம பணம் கிடையாது, நம்ம பணம் தான். வரி பணத்தை திருப்பி விடுறாங்க. அவங்க அப்படி சொத்தான்னு கேட்கிற மாதிரி இவங்க குடும்ப சொத்து கிடையாது. நம்மளுக்கு தரதா வாங்கிக்கிட்டு நாம் மத்திய தொகுப்பிலிருந்து மிகப்பெரிய அளவில் பல லட்சம் கோடிகளை கொண்டு வர நாம் சிந்தித்து செயல்பட ஆந்திராவை போல பீகாரை போல ஒரே நிமிஷம் தான். இன்னும் 5 ஆண்டு காலம் அவங்க தான் கல்லா பெட்டி சாவி இருக்கு. அவங்கள போய் உரசாம திமுக மக்கள் நலன் செய்து மிகப்பெரிய அளவில் மக்கள் தொகுப்பிலிருந்து பெற்று நாம் செய்ய வேண்டும். ஒரு திடுக்கிடும் தகவல் ஒண்ணு, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு ரூபாய் கொடுத்தா 26 பைசா தான் வந்தது, 26 பைசா தான் வந்தது சொன்னாங்க. கடந்த ஆட்சியில காங்கிரஸ் ஆட்சியில ஒரு ரூபாய் கொடுத்தா 20 பைசா தான் வந்ததுதான். இப்பதான் ஒவ்வொரு கணக்கெடுப்பா வருது. அப்போ பிஜேபி மக்கள் என்ன சொல்றாங்க, கடந்த காலத்துல ஒரு ரூபாய் கொடுத்தா 26 சொல்லாதீங்க, கடந்த காலத்துல கொடுக்கும்போது 20 பைசா கொடுத்தோம், இப்ப 20 பைசா 26 பைசா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி திடீர்னு நம்ம மொக்கைய சீவிட்டே போனோம்னா அது 10 பைசாவா மாறிடும் என்பதை மட்டும் மனதில் கொண்டு இனியாவது மக்கள் அரசியலில் முன்வைத்து நமது உரிமை கட்சி மக்களை அரசியல்படுத்தும். மக்களுடைய அரசியல் தான் இனிமே கட்சி அரசியலும் எதிர்கொண்டு வெற்றி கொள்ளும் என்பதை நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றனர். அது மட்டும் இல்லாம இவர்கள் ஒருபோதும் பிரிவினை அரசியலும் கொண்டு செய்யும் அரசியலை நிறுத்திவிட்டு இவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்கின்ற பித்தலாட்ட அரசியலை நிறுத்திவிட்டு வேண்டும் என்றால் தமிழக அரசு எடுத்துக்கொண்டு தன்னுடைய அந்த ஆய்வை கொண்டு செய்ய வேண்டியவற்றை செய்யலாமே தவிர ஜாதிவாரி கணக்கெடுப்பு மிகப்பெரிய அளவில் ஒரு பேர் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு அந்த காலத்துல பண்ணையார்கிட்ட அடிமைப்பட்ட மாதிரி பிரிட்டிஷ்காரங்கள் அடிமைப்பட்ட மாதிரி ஆரியர்களுக்கு திராவிடர்கள் அடிமைப்பட்டது போல மிகப்பெரிய அளவிலே பெரிய ஜாதி. இப்ப ராமதாஸ் ஐயா அவர்கள் கேட்கிறாரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு. அவர் கேட்கிறாருன்னா அவருடைய ஜாதி மக்கள் வன்னிய மக்கள் மிகப்பெரிய அளவுல எண்ணிக்கை இருக்கிறாங்க. அந்த எண்ணிக்கையை கொண்டு அவர்கள் அசுர பலம் கொண்டு சிறிய எண்ணிக்கை கொண்ட மக்களை அடிமைப்படுத்துவதற்கு வாய்ப்பாக அமைந்துவிடும். நம்ம வன்னியர்களுக்கு எதிர்ப்பல்ல, அவர்களுக்கு இங்கொன்றும் அங்கொன்றும் குறைந்திருந்தால் அதை அதிகம் 10.5% பெற்றுக்கொள்ளட்டும். ஆனால் வெட்ட வெளிச்சமா அப்படியே பாயிண்ட் பிளாங்கா புள்ளி விவரத்துல ஜாதி கணக்கு தெரியக்கூடாது. அது தெரிந்தால் மிகப்பெரிய மக்கள் ஓரவஞ்சனை அடிமைப்படுத்தும் நாட்கள் வந்துவிடும் என்பதை மட்டும் மனதிலே கொண்டு இதிலும் பித்தலாட்ட அரசியல் செய்யாமல் மக்கள் மீது நம்பிக்கை வைத்து மக்கள் நலன் செய்தால் நிச்சயமாக அடுத்த தேர்தல் நீங்கள் வெற்றி பெறுவது உறுதி என்பதை நம்பி செயலாற்ற நமது உரிமை காக்கும் கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.